ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்க ட்ரோன்ஸில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வந்து எப்படி ஈஸியாக நம்ம கையில் இருக்க மொபைல் ஃபோன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அண்டு வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ட்ரோன் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து தமிழில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபரிங் டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க மொபைல் டிவைசஸ்லையுமே டிஜே ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த ஆப் அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ நான் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் அதோட ஆப் டவுன்லோட் லிங்க்குமே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. iOS யூசருக்கு அந்த ஆப் வந்து ஆப் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ வந்து டேரெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். நம்ம டிஜே ஃப்ளை ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரோனை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். லைக் ட்ரோனை வந்து டர்ன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிஜே ஃப்ளை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு லாகின்ல எதுவும் கேட்கல. இப்போ புதுசாக வந்து ஒரு யூசர் வரீங்கன்னா வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட டிஜே ஐடிஸை. இப்போ வந்து நாட் நவ் கொடுத்துக்கலாம், அப்டேட் கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒய்ஃபையும் ப்ளூடூத் வந்து மொபைல் டிவைசஸில் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஆனில் இல்லைனாலுமே நமக்கு இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒய்ஃபையில் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எனக்கு டிஜே ஏர்3 டிடெக்ட்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இங்கேயே ஷோ ஆகுது. அதாவது நம்ம ட்ரோனுமே டர்ன் ஆனில் இருக்குது. இதுக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து குவிக் ட்ரான்ஸ்ஃபரில் டேப் பண்ணும் போது மை டிவைசஸில் எனக்கு ஸ்கை வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரோன் நேம் வந்து ஷோ ஆகுது. ஸோ நான் அதை வந்து டேப் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஏர்3 ட்ரோனுமே இங்கே வந்து ஷோ ஆகுது. அதுக்கும் மொபைல் டிவைஸ்க்கும் ட்ரோனுக்குமே கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து கனெக்ட் ஆகிருச்சு. கனெக்ட் ஆன உடனே எனக்கு ஆல்பம் சொல்லிவிட்டு ட்ரோனில் இருக்க எஸ்டி கார்டில் சேவ் ஆன ஃபுட்டேஜஸ் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிக்குது. அதாவது டிஜே ஏர்3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமும் சேவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு காலமும் ஷோ ஆகுது. இப்போ டிஜே ஏர்3னா ட்ரோனில் இருக்க ஃபுட்டேஜஸ் வந்து ஷோ ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஷோ ஆகுது. அதில் நான் ஒன்று டேப் பண்ணுறேன். லைக் இந்த வீடியோ நான் வந்து டேப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டும் லோ ரெசல்யூஷன் ப்ரிவியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனில் இருக்க ஃபுட்டேஜஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு ஒய்ஃபை மூலயமா. இப்போ நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணணும்னா 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்று ஃபுல் டவுன்லோட் காட்டும், ட்ரிம் டவுன்லோட் காட்டும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோனா நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு ஒரு 3 செகண்டுக்கு மட்டும் வேணும்னா அதையுமே நீங்கள் தனியாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல் டவுன்லோடுன்னே கொடுக்குறேன். ஃபுல் டவுன்லோட் கொடுக்கும் போது எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐக்கானில் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். நான் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆகி முடித்த உடனே எனக்கு ஃபைல் டவுன்லோட் டு மொபைல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் பேக் போனேன்னா எனக்கு சேவ்டில் அந்த வீடியோ வந்து எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. அதாவது நம்ம ட்ரோன்லேருந்து மொபைலுக்கு வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து கேலரியிலையுமே வந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட் மெத்தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தடில் வந்து நமக்கு வந்து ட்ரோன் வந்து தேவைப்படாது. அண்ட் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு பப்ளிக் பிளேசஸில் நம்ம போய்ட்டு வந்து ஒரு ஃபுட்டேஜஸ் எடுத்து கொடுக்குறோம்னா இப்போ ஒரு 4Kலேயே ஒரு 1080லேயே ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ வந்து அதை டக்குன்னு ஷேர் பண்ண முடியாது. அந்த டைம்லலாம் நம்ம கண்ட்ரோலரில் கேட்சி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று சேவ் ஆகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு 4Kலே வீடியோ எடுத்தாலும் அது 360pயில் நம்ம யூடியூப்ல எப்படி இருக்கிறதுலே மினிமைஸ் ரெசல்யூஷன்ஸில் வந்து ஒரு வீடியோ பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வீடியோ வந்து கேட்சி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோலரில் வந்து சேவ் ஆகும். அதை வந்து நம்ம யாருன்னா கேட்டாங்கன்னா யூசர்ஸ் யாராவது சம்திங் கேட்டாங்கன்னா நம்ம நியர்பையில் அவங்களுக்கு அந்த ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஒரிஜினல் ஃபைல்ஸை வந்து பொறுமையாக வந்து போட்டு விடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கண்ட்ரோலரில் இருக்க ஆல்பம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஏர்கிராஃப்ட் ஆல்பம் சொல்லிட்டு இங்கே வந்து ஒன்று ஷோ ஆகும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். இப்போ லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஆல்பம் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று ஷோ ஆகும். இதுலேயுமே வந்து நம்ம ஏர்கிராஃப்ட் உள்ளே தான் போக போகிறோம். பட் ஆனால் நம்ம ட்ரோன் வந்து ஆஃபில் இருக்குது. இதில் நம்ம ஃபைல்ஸ் மேலெலாம் பார்த்தீங்கன்னா கேட்சி அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். கேட்சின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபைல் தான். பட் ஆனால் லோ ரெசல்யூஷனில் இருக்கும். அதாவது லைக் 360pயில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எப்படி நம்ம மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 ஃபைல்ஸையும் நான் செலக்ட் பண்ணுறேன்னா இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 25 MB தான் இருக்கும். பட் ஆனால் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அபவ் 100 MB வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எப்படி மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செலக்ட் பண்ணியாச்சு. அண்டு நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லையுமே டிஜே ஃப்ளை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அகெயின்.
லைக் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுலேயுமே நாட் நவ் கொடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்பம்ஸ் உள்ளே போனோம்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம சேவ்டு ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் இப்போ நம்ம இங்கே செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்ல, இதே நம்ம கண்ட்ரோலோட கார்னரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சிம்பிள் மாதிரி வச்சு ஒரு ஒய்ஃபை லோகோ இருக்கும். அதை நம்ம டேப் பண்ணும்போது லைக் வந்து டேப் பண்ணியாச்சு. டேப் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு கியூஆர் வந்து ஷோ ஆகும். அதே இது நம்ம டிஜே ஃப்ளைலையுமே இந்த கார்னருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப் சிம்பிள் மாதிரி இருக்கும் டாப்பில். அதை நம்ம டேப் பண்ணும்போது நமக்குமே ஒரு அதே காலம் மாதிரி இங்கேயும் சர்ச்சிங் ஆகிட்டு ஒரு லோகோ ஒன்று சர்ச்சிங் ஃபார் டிவைஸஸ் சுற்றிட்டு இருக்கோம். அதுக்கே ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருவோம். அப்படின்னும் போது நமக்கு கேமரா ஓப்பன் ஆகிட்டு லைக் கூகுள் பே ஸ்கேனர் மாதிரி வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். அதோட ஸ்கேனரை நம்ம கண்ட்ரோலரில் இருக்க கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணும்போது லைக் வந்து ஸ்கேன் பண்ணலாம். லைக் சம்டைம்ஸ் இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆர்சியோட கனெக்ட் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகே கனெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ கனெக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ அந்த ஃபைல் நமக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன்ஸோட சேவ்டில் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸுமே 21 27 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கேட்சி ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ கண்ட்ரோலர் ஃபைல்ஸ் வந்து டேரெக்டாக வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த மெத்தட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேர்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். லைக் தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா SD கார்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஃபுட்டேஜஸ் வந்து தரலாம். அது எப்படின்னா நம்ம RC2 கண்ட்ரோலரில் வந்து SD கார்டு போட்டு வந்து ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட SD கார்டோ ஏதோ ஒன்று டேரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு RCயில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரோனை வந்து டேர்ன் ஆன் பண்ணோம்னா அதுக்கு ட்ரோனை வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ட்ரோன் வந்து டேர்ன் ஆன் ஆகிட்டு அதோட ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆக ஸ்டார்ட் பண்ணும். வெயிட் பண்ணுங்க. இப்போ ரெட் லைட்டில் இருக்குது ஏர்க்ராஃப்ட். இப்போ க்ரீனாக மாறினோடனே கனெக்ட் ஆகிருச்சு. லைக் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்பம்ஸ் உள்ள போகும்போது அதாவது கோஃப்ளை உள்ளேயும் போகலாம், ஆல்பம்ஸ் உள்ளேயும் போகலாம். இப்போ நான் கோஃப்ளை உள்ளே போய்கிட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. லைக் இங்கேயுமே ஆல்பம்ஸ் இருக்கும். அந்த ஆல்பம்ஸை டேப் பண்ணும்போது லோடிங் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். லைக் நம்ம ட்ரோனோட ஆல்பம்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. அதாவது நம்ம மொபைல் ஃபோனில் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணோம்ல, அந்த மாதிரி நமக்கு கண்ட்ரோலரில் SD கார்டு போட்டுட்டு டேரெக்டாக கண்ட்ரோலரில் டவுன்லோட் கொடுத்தா அந்த ஃபைல் வந்து டேரெக்டாக SD கார்ட்லேயே வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ட்ரோனை டேர்ன் ஆன் பண்ணோடனே அதோட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 ஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டவுன்லோட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது 1 minute அது ஆல்ரெடி சேவ்டில் இருக்கிறது. ஸோ இங்கே டவுன்லோட் சிம்பிள் வந்து மேலே காட்டுது பாருங்கள். லைக் இப்போ நான் வந்து ஒரு 2 ஆல்பம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் வந்து அடியில் ஷோ ஆகுதுல்ல, அதை நான் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். இப்போ நான் டவுன்லோட் கொடுக்கும்போது இங்கே டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த டவுன்லோட் ஆகிற ஃபைல் எங்கே வரும்னா நமக்கு வந்து சேவ்டில் வரும். சேவ்டில் வந்து எங்கே சேவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் வந்து SD கார்டு சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா டேரெக்டாக நம்ம கண்ட்ரோலரில் போகிற SD கார்டுக்கே அந்த ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆயிரும். நம்ம SD கார்டுமே டேரெக்டாக யாருன்னா கேட்டால் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு 23-24% அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 MB/s தான் ஆகும். இதே நம்ம மொபைல் டிவைஸ்லலாம் டவுன்லோட் பண்ணும்போது 30 MB/s வரைக்குமே டவுன்லோட் ஆகும். அண்டு ரீசெண்டாக லான்ச் ஆன 3S ஹேட் 3S அதிலலாம் பார்த்தீங்கன்னா 40 to 50 MB/s டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. லைக் 50% வந்துடுச்சு. ஒரு ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ஒன் வந்து ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற வரைக்கும். (62, 63) அண்டு SD கார்டு போடுற மாதிரி இன்னொரு மெத்தடுமே இருக்குது. நம்ம கண்ட்ரோலரில் வந்து C போட்டு அந்த C போர்ட்டில் USB கனெக்ட் பண்ணி, அதாவது நம்ம C டைப் பென்ட்ரைவர் வச்சுருந்தா அதையுமே கனெக்ட் பண்ணி இமீடியட் ட்ரான்ஸ்ஃபருமே பண்ணலாம். அதையுமே நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த 3 மெத்தடுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதையே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே சேவிங் டு ஆல்பம் வந்து லோட் ஆகுது. மோஸ்ட்டாக இந்த சேவிங் டு ஆல்பம்ட்டு ரொட்டேஷன் இருக்கும் போது அது சேவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலையோ இல்லை எக்ஸிட்டோ வந்துடாதீங்க. அந்த ஃபைல் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா எனக்குமே ஆயிருக்கு சேவ் ஆகாமல். ஸோ வந்து வெயிட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எப்பயுமே. ஆக்சுவலி இதெல்லாம் 4K ஃபுட்டேஜஸ்ன்றதுனால தான் இந்த அளவுக்கு லோட் ஆகுது. இதே நீங்கள் 1080pலையோ இல்லை ஒரு ஃப்ரேம் ரேட்டில் கம்மியாக வச்சு எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். லைக் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோடு டு மொபைல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐக்கான் வந்த அப்புறம் தான் நம்ம ஆப்ஷனே வந்து வேறு சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. லைக் இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளேயிங் 4K வீடியோ டைப் ஃப்ரேம் நாட் சப்போர்ட்டட் 4K. அதாவது நம்ம கண்ட்ரோலர்லேயுமே அதை டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ப்ளே ஆகாது. ஏன்னா இதுலேயும் 1080p ரெசல்யூஷன்றதுனால. பட் ஆனால் இதே சேம் ஃபுட்டேஜஸ் வந்து எஸ்டியில் டவுன்லோட் ஆகிடுறதுனால அந்த எஸ்டி வந்து ஒரு லேப்லேயோ ஆர் அனதர் மொபைல் டிவைசஸ்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஆகும். அண்டு இதையுமே அதே சேம் ஐகான் மெத்தடில் இப்போ இந்த ஃபுட்டேஜே வேணும்னா நீங்கள் மேலே ஐகான் ப்ரெஸ் பண்ணி QR ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைல்லையுமே வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுனா டவுன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.